ஹாய், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. ஹாய் ஹாய். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருக்கும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த ரைவல்ரிய கேள்விப்படாதவங்க யாரும் இல்லை. ரெண்டு நாடுகளும் ஒரு காலத்துல ஒரே நாடா இருந்து பின்னாடி பிரிஞ்சு போய் வார்ல இறங்குற அளவுக்கு பெரிய எதிரிகளா மாறிய நாடுகள். 1971 நடந்த யுத்தமும் 1999 நடந்த கார்கில் யுத்தமும் யாராலையும் மறக்க முடியாது. யுத்த காலத்துல மோதிக்கொண்ட இரு நாடுகளும் அந்த ஆக்ரோஷத்தை அப்படியே இன்னொரு தளத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அது ஸ்போர்ட்ஸ். ரெண்டு நாடுகளும் ரெண்டு ஸ்போர்ட்ஸ்ல பெரும் எதிரிகளா இருந்தாங்க. ஒன்னு ஹாக்கி, இன்னொன்னு கிரிக்கெட். 1983 கபில் தேவ் உலக கோப்பையை ஜெயிச்ச பிறகு ஹாக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டப்படுது. ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட்னு ஆயிடுது. சண்டைனா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்னு ஆயிடுது. இது விளையாட்டு போட்டிகளை தாண்டியும் ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு கௌரவ பிரச்சனையா மாறிய அரசியல் சூழ்நிலையும் அதுல விளையாடிய பிளேயர்ஸோட மென்டாலிட்டியும் பத்தி பேசுறதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி. 1989 சச்சின் வந்ததும் ஒரு பெரிய டிரான்சிஷனே இந்தியன் கிரிக்கெட்ல நடந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சச்சின் டெண்டுல்கர் நிறைய பேரை கிரிக்கெட் பார்க்க வச்சாரு. அதுக்கு முன்னாடி கவாஸ்கர் ஒரு பெரிய லெஜெண்ட் இருந்தாலும் இந்தியா கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்கும்னு ஆடியன்ஸ் நம்பிக்கையோட பார்க்க வச்சது சச்சின் தான். நீ கப்பு ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, பாகிஸ்தான் கிட்ட தோத்துடக்கூடாதுங்கிறது தான் பிளேயர்ஸ்க்கு சொல்லப்படாத ரூலா இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டு வீட்லயோ ரிலேஷன் வீட்லயோ அசம்பிள் ஆகும். காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ்னு டைம் டு டைம் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் ஒரு சிக்கல், காஃபி எடுத்துட்டு வர டைம்ல யாராவது ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டா திரும்ப இந்தியா பேட்டிங் முடிகிற வரைக்கும் காஃபி வராது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி உட்காரும் போது இந்தியா 4ஓ 6ஓ அடிச்சா கடைசி வரைக்கும் அங்கதான் உட்காரணும். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி திட்டி சண்டை போட்டுன்னு அந்த நாள் ஒரு ரகலையான நாளா தான் இருக்கும். அந்த நாஸ்டால்ஜியா ஃபீலிங்லாம் இன்னைக்கு போன்ல கிரிக்கெட் பார்க்கும்போது வரவே மாட்டேங்குது. 1996 வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல்ல வெங்கடேஷ் பிரசாத்தோட பால பவுண்டரி அடிச்சுட்டு ஆமீர் சொஹேல் என்ன பண்ணுவார்னா அடுத்த பாலும் பவுண்டரி அடிப்பேன்டான்னு சிக்னல் பண்ணிட்டு போவார். அடுத்த பால் வெங்கடேஷ் பிரசாத் ஆமீர் சொஹேல போல்ட் ஆக்க ஒட்டுமொத்த ஊரே அதிருது. இந்தியா பாகிஸ்தானை வின் பண்ணா பட்டாசு சத்தம் கேட்டதும் எனக்கு அப்பதான். அப்படிப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ரைவல்ரியை பேசுற டாக்குமெண்ட்ரி தான் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் த கிரேட்டஸ்ட் ரைவல்ரி. இந்த சீரீஸ் ரெண்டு நாட்டுக்கு இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட்ரியில ரெண்டு சீரீஸா முக்கியமா பேசப்படுது. ஒன்னு பாகிஸ்தான் 1999 இந்தியா டூர் வந்தது. அப்புறமா 2003 இந்தியா பாகிஸ்தான் போய் விளையாடியது. ஷோயப் அக்தர்ங்கிற புல்லட் ட்ரெயினை இந்தியா பார்த்து மிரண்ட வருஷம் அது. அது இந்த டாக்குமெண்ட்ரியில நல்லாவே காட்டியிருக்காங்க. இதுல ஷோயப் அக்தர், வக்கார் யூனிஸ், ஜாவேத் மியாண்டர், இன்சமாம் உல் ஹக்னு நிறைய பாகிஸ்தானி பிளேயர்ஸ் பேசியிருந்தாலும் இந்தியன் பிளேயர்ஸ்ல இருந்து பேசினது சம்பவக்காரன் சேவாக். சச்சின் இருக்கும்போதே சச்சின் தாண்டியும் ஒரு பேட்ஸ்மேன் பேர் வாங்குறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா சேவாக் அந்த சம்பவத்தை பண்ணாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹிஸ்டரி ஷீட்டர்னு ஒரு வேர்டு வரும். அதாவது நிறைய குற்றங்களை அடிக்கடி பண்றவனை ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல ஹிஸ்டரி ஷீட்டர்னா அது நம்ம சேவாக் தான். பண்ண சம்பவம் எல்லாம் அந்த லெவல்ல இருக்கும். 295 இருக்கும்போது 6 அடிச்சு 300 போறதெல்லாம் அன்னைய காலகட்டத்துல யாரும் கேள்விப்படாத ஒண்ணு. 1999 இந்தியா டூர் வந்த பாகிஸ்தானுக்கு ரெண்டு விதமான அனுபவம் கிடைச்சது. சென்னையில வச்சு இந்தியாவை ஜெயிக்கிறாங்க. சச்சின் முதுகு வலியோட உயிரை கொடுத்து விளையாடி இருப்பாரு. ஆனாலும் ஜெயிக்கிற மாதிரி வந்து தோத்துடுவோம். என்டையர் ஸ்டேடியமும் எழுந்து நின்று கையை தடிச்சு. நாலேஜபிள் சென்னை கிரௌட்னு நம்ம பேர் வாங்கின நாள் அது. பாகிஸ்தான் பிளேயர்ஸே என்னடா நடக்குது இங்கன்னு குழம்பி போய் நின்ன நாள் அது. அதே வருஷம் கொல்கத்தால போய் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கும் பாகிஸ்தான். சச்சின் ரன் அவுட் ஆனதை ஒத்துக்காம என்டையர் ஸ்டேடியமும் பிரச்சனை பண்ண ஸ்டேடியம்ல இருக்க எல்லாரையும் துரத்திட்டு கிரிக்கெட் ஆடினாங்க. அதுலயும் பாகிஸ்தான் ஜெயிச்சது. ஒரே நாட்டுல ஒரு ஸ்போர்ட்டை நம்ம மக்கள் எப்படி அப்ரோச் பண்றாங்க பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில சென்னையில் நடந்த அந்த மேட்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருந்தாங்க. கிரிக்கெட்டர் அஸ்வின் வந்து அவர் அந்த ஸ்டேடியம்ல மேட்ச் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. கொல்கத்தா இன்சிடென்ட் பத்தி ரொம்ப கவனம் தர பண்ணல. அங்க இருந்து
ஸ்ட்ரெயிட்டா 2000 சீரீஸ்க்கு போறாங்க. கார்கில் வார் முடிஞ்சு ஆரம்பிச்ச பைலேட்டரல் சீரீஸ்ங்கிறதால அரசியல் ரீதியாகவும் இம்பார்ட்டன்டான சீரீஸ் இது. இந்தியா பாகிஸ்தான் போய் ஜெயிச்சுட்டு வந்த சீரீஸ் அது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சீரீஸ் எவர் பிளேட் பை இந்தியா. நம்ம சென்னை பாய் பாலாஜி பேட்டிங்லையும் போலிங்லையும் டான்ஸ் ஆடின சீரீஸ் அது. பாகிஸ்தான் பிரசிடென்ட் பர்வேஸ் முஷரப் பாராட்டுற அளவுக்கு ஆடினதெல்லாம் பாலாஜியோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மூமெண்ட். பாகிஸ்தான்ல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கொடுத்த ஹை செக்யூரிட்டியும் ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தியும் நிறைய பேசப்படுது இந்த டாக்குமெண்ட்ரியில. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரினாலும் இதுல அரசியல் நிறைய பேசப்படுது. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட பாகிஸ்தான் போக மாட்டேன்னு சொன்னதுக்காக எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு எண்டிங் ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அதிகமா பேசுனது இந்தியன் பிளேயர்ஸ் வந்தப்போ நாங்க எவ்வளவு நல்லபடியா கவனிச்சோம், நீங்க ஏன் இங்க வந்து விளையாட மாட்டீங்கன்னு மறைமுகமா கேட்கிற மாதிரி இருந்துச்சு. இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாட போகலாங்கிற நியூஸையும் கடைசியில ஆட் பண்ணி அந்த பாயிண்டா ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. நிறைய நாஸ்டால்ஜியா ஃபீலிங் கொடுத்தாலும் இந்த டாக்குமெண்ட்ரி நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுச்சு. சச்சின் டெண்டுல்கர் எங்கப்பா? சச்சின் ஒரு டீடைல் இன்டர்வியூ கொடுத்துருக்கணும். சச்சின் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் டாக்குமெண்ட்ரிங்கிறது ஹீரோ இல்லாத மாஸ் படம் மாதிரி. தன்னோட கிரிக்கெட் கேரியரை அவர் பாகிஸ்தான் தானே ஸ்டார்ட் பண்றாரு. சேவாகையும் கங்குலியும் கூட்டிட்டு வந்துட்டு சச்சினை விட்டுட்டீங்களே. வித் டியூ ரெஸ்பெக்ட், நம்ம அஸ்வின் இந்த டாக்குமெண்ட்ரியில தேவையில்லாத ஆணி. அஸ்வின் அஸ் அ பிளேயர் பேசுனதை விடவும் ஒரு ஸ்பெக்டேட்டரா தான் பேசியிருக்காரு. ஆனா அந்த 1999 டெஸ்ட் மேட்சை பத்தி யாராவது சென்னை ஆடியன்ஸ் பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மெரிட் சேக் பார்த்தாலும் அஸ்வின் இந்தியா பாகிஸ்தான் பைலேட்டரல் சீரீஸ் ஆடினது இல்லை. அவருக்கு பதிலா லட்சுமிபதி பாலாஜி இன்டர்வியூ எடுத்துக்கணும். இந்த டாக்குமெண்ட்ரியில பேச வேண்டிய ரைட் பர்சன் அவர் தான். அவரை ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை அஸ்வின் தான் பேசுறதா இருந்தா 2022 T20 வேர்ல்ட் கப்ல லாஸ்ட்ல வந்து வைல்ட் பால் வாங்குவார் இல்லையா, அந்த மொமெண்ட்டை பேசியிருக்கலாம். ஆமீர் சொஹைலையும் வெங்கடேஷ் பிரசாதையும் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம். அந்த 96 வேர்ல்ட் கப் மேட்ச் ஒரு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரியோட பீக் அது. ஷாஹித் அஃப்ரிதி, யுவராஜ் சிங்னு அந்த காலத்து AK-47 எதையுமே இன்டர்வியூ எடுக்கல. இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரியை பேச வெறும் 3 எபிசோட் போதுமா? மினிமம் ஒரு 8ல இருந்து ஒரு 10 எபிசோட்ஸ் எடுத்துருக்கணும்ல. வேர்ல்ட் கப்லயும் ICC டோர்னமெண்ட்லயும் 2 டீமோட கிளாஷ் பத்தி மேலோட்டமா பேசிட்டு போயிட்டாங்க. இன்னும் டீடைலிங் 2-3 எபிசோட்ஸ் பண்ணிருக்கலாம். இந்தியா நிறைய வேர்ல்ட் கப் மேட்சஸ் வின் பண்ணியிருந்தாலும் பாகிஸ்தான் வின் பண்ணின 2021 T20 வேர்ல்ட் கப் மேட்சை பத்தி பேசிட்டு விட்டுட்டாங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் பத்தியும் பதிவு பண்ணியிருக்கலாம். இன்னொரு முக்கிய குறையா எனக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு ஆடுற பிளேயர்ஸ், அதாவது கரண்ட் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் யாரையும் இன்டர்வியூ எடுக்காதது. இன்னைக்கு விளையாடுற பிளேயர்ஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை எப்படி ட்ரீட் பண்றாங்க, எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு நிறைய பேசியிருக்கலாம். முக்கியமா விராட் கோலியை பேச வச்சிருந்தா எக்ஸ்ட்ராடனரியா இருந்திருக்கும். இப்படி இந்த டாக்குமெண்ட்ரி கோட்டை விட்டது எக்கச்சக்கம். 1000 கோடி கலெக்ஷன் அடிக்கிற பொட்டன்ஷியல் பிளாக் பஸ்டர் படம் 50 கோடி கலெக்ஷனோட திருப்தி பட்டுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரியை. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டாக்குமெண்ட்ரிக்கு பதிலா ஷோயப் வர்சஸ் சேவாக்னு வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். மொத்தத்துல நல்ல நாஸ்டால்ஜியா வைப் கொடுத்ததால இந்த டாக்குமெண்ட்ரியை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நண்பன் தி கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. பாய் Bye bye.